வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதை முன்னிட்டு அவங்களுடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ற விதத்துல இப்ப நான் எளிமையா சொல்ல போறேங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்துல பிறக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலயே பல கலைகள், வளரி, களரி, சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல கலைகள்ல கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. பல மொழிகளை கத்து வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு சிவகங்கையுடைய அரசர் முத்து பெரியவுடைய தேவர் அவங்களுடைய திருமணம் நடக்குது. திருமணம் நடந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது 1772ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆற்காட்டு நவாப்போட கூட்டணி சேர்ந்து சிவகங்கையை தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாம சிவகங்கையுடைய அரசர், அதாவது நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவரை கொடூரமா கொலை செய்யறாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் அவங்களுடைய மகளோட அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாம 8 ஆண்டுகள் ஒரு இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துல பதுங்கி இருக்காங்க. ஆனா பதுங்கிறது பாயறதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற விதத்துல அவங்க வெறுமனே பதுங்கி மட்டும் இல்லைங்க, ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்தி தன்னுடைய கணவனை கொன்றவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்குல ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. தீட்டினது மட்டும் இல்லாம பலரோட கை கோர்க்கிறாங்க. டிப்பு சுல்தான், மருது சகோதரர்கள் போன்ற பலரோட கை கோர்த்து 1780ஆம் ஆண்டு அவங்களுடைய போரை துவங்குறாங்க. இந்த புரட்சி போர்ல அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட மோதுறாங்க. பல சவால்களை சந்திக்கிறாங்க, பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒருபோதும் அவங்களோட இதை கைவிடாம, அவங்களோட நம்பிக்கையை கைவிடாம போராடுறாங்க. போராடி 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 இறுதியில அவங்க இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்துறாங்க. வீழ்த்தினது மட்டும் இல்லாம சிவகங்கையை மீட்கிறாங்க. மீட்னது மட்டும் இல்லாம அவங்களோட கணவனை கொன்னவங்களை பழி வாங்குறாங்க. சோ இதுதான் நம்மளுடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். இந்த வரலாறுல நான் இன்னொருத்தரையும் குறிப்பிட்டே ஆகணும். அவங்களை குறிப்பிடாம இந்த வரலாறு நிறைவேறாதுங்க. அவங்க வீர தளபதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற குயில், அவங்க வேலுநாச்சியார் அவர்களுடைய போர் தளபதின்னு சொல்லலாம். இவங்க இந்த போர்ல ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தன்னைத்தானே தியாகம் செய்யறாங்க. பிரிட்டிஷ் உடைய ஆயுத கடங்களை தன்னைத்தானே எரிச்சு தியாகம் செஞ்சு பிரிட்டிஷ் உடைய எல்லா ஆயுதங்களையும் அழிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லா ஆயுதங்களையும் அழிச்சதுனாலதான் வேலுநாச்சியாரால இந்த போர்ல பிரிட்டிஷை வீழ்த்த முடிஞ்சிச்சு. சோ இவங்க ஒரு மாபெரும் பங்கு வகிக்கிறாங்க. சோ அவங்கள பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். எனிவே, இதுதான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய ஒரு வரலாறு. இந்த வரலாறு எத்தனை காலமானாலும் அழியாதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இதை அடுத்த தலைமுறைகளுக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள் எடுத்துட்டு செல்வோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, வாழ்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய புகழ் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.